நண்பர்லாம் முன்னாடியே பேசிட்டாங்க, நேரம் குறைவு. இந்த போச்சம்பள்ளி நிலத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. ஒரு கோற்று கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, கொலுசு கொடுக்காம, அண்டா கொடுக்காம ஒரு கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி நடத்துது. எப்படி? எங்களுடைய குருதி ரத்தத்தை கொடுத்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஏதோ 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு நினைச்சிடாதீங்க. ஒரு மாற்றம்ங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு யோசிங்க. நாங்க உள்ள வர்றது போச்சம்பள்ளிக்குள்ள என்ட்ரு ஆகிற அந்த சிப்காட் பக்கத்துல, அந்த சிப்காட் தானே, அந்த சிப்காட் போற வழியில நண்பர் சொன்னார் இல்லையா, விசில் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கானுங்க. நாம வெற்றி பெற்று விட்டோம். கட்சி ஆரம்பிச்சோம்னா முதல்வராயிட்டு நினைச்சிட்டானுங்க. கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆயிட்டோம்னா பிரதமரை கடந்துட்டோம். நாங்க இப்ப டொனால்டு ட்ரம்ப் கூட போட்டி போடுறோம் நினைச்சிட்டு இருந்தானுங்க. மடக்கு ஊதிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க. என்னடா நினைக்கிறீங்க? 2016 நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு சதவீதம் என்பது 1%. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி 2026 நாடாளுமன்ற தேர்தலில் ₹1 காசு கொடுக்காம, கோசு கொடுக்காம, வேட்டி கொடுக்காம, சேலை கொடுக்காம எங்கள் குருதியை கொடுத்து வாங்கிய வாக்கு 8%, 37 லட்சம். நோகாம நொங்குதிக்க முடியாது. முதல் படிக்கட்டுல இருந்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வரும். இவன் முதல் படிக்கட்டுல இருந்து 16 படிக்கட்டுக்கு கால் எடுத்து வச்சிருவான். கவட்டை கிழிஞ்சிரும். மறந்துடாதீங்க. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நம்ம தென்பெண்ணை ஆறு வந்து பயணம் பண்ணுது. கடலூர்ல போய் கடல்ல கலக்குது. இந்த தென்பெண்ணை ஆறு என்ட்ரி ஆகிற இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகிற இடம் வரைக்குமே நுரை ஒங்கி காணப்படுது, பச்சை பசேல் காணப்படுது. இந்த நிலத்தை முழுவதுமாக நாசமாக்கியது யார்? இங்க இருந்து பர்கூர்ல நண்பர் சொன்னார், கவின்குமார் நண்பர் சொன்னார், நண்பா பர்கூர்ல இந்த மாதிரி கனிமூலங்கள் 1 லட்சம் டன் நாள் ஒன்றுக்கு இங்க இருந்து கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்கிறான். அத கேள்வி கேட்க துப்புல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஏன் அந்த நிலத்தை நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் முதல்வரா இருக்கான். இங்க அப்படி இல்ல. விழிஞ்சத்துல ஒரு துறைமுகம், அந்த துறைமுகம் கட்டுவதற்கு கல் எங்கிருந்து போகுது? தமிழ்நாட்டில இருந்து போகுது, கன்னியாகுமரியில இருந்து போகுது. கேள்வி கேட்க நாதி இல்ல. ஏன்னா அதேதான், ஒரு குட் டாடுக்கும் மதருக்கும் பிறந்தவன் மலையாளி ஒருத்தன் அந்த நிலத்தை ஆள்றான். இங்க அப்படி இல்ல. நண்பர் அவர் பதிவு செஞ்சாங்க, ஒரு கருணாநிதியை பார்த்து ப்ரௌட் மூவ்மெண்ட் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? டிக்கெட் எடுக்க முடியாம, பயணச்சீட்டு எடுக்க முடியாம கழிவறையில் உட்கார்ந்து பயணம் செய்து வந்த கருணாநிதிக்கு இன்னைக்கு எத்தனை கோடி சொத்து என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை கோடி சொத்து. ஆனா அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வச்ச நம்ம ஆத்தாள் அப்பனை எங்க இருக்கான்? குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறான். பேருந்துல போனா ஓசி பேருந்துன்னு கிண்டல் பண்றான், ஓசி பேருந்துன்னு சொல்றான். ஒரு நியூஸ் தமிழ் நிகழ்வுல வந்து எல்லா நிகழ்வுலாம் முடிஞ்சிருச்சு. நம்ம நாம் தமிழர் கட்சி உறவெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. கடைசியில தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க நம்ம முழக்கத்தை போட்டோம். உடனே அங்க இருந்த ஒரு எம்எல்ஏ பதிவு செய்யறாரு, கருணாநிதி வாழ்க அப்படின்னு. என்ன பதிவு செய்யறாரு? கருணாநிதி வாழ்க அப்படி. அங்க பெரியனாக்கு போய் கருணாநிதியோட சமாதியில் இருக்கக்கூடிய அந்த கல்லறையை தோண்டி அந்த மஞ்சள் கலர் துண்டோட எண்டை பிடிச்சி வாழ்க கருணாநிதி வாழ போறதில்ல. ஆனா இன்னும் வந்து கருணாநிதி வாழ்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த நிலத்தை முழுமையா முடிச்சிட்டான். சிப்காட் தொழிற்சாலை இங்க தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்ல மட்டும் இருக்குதா? கிடையாது, தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எல்லா இடங்களிலும் இந்த மண்ணையும், இந்த காற்றையும், இந்த நீரையும் அனைத்தையுமே மாசுபடுத்துறதாலதான் இந்த சிப்காட் தொழிற்சாலையை செய்து வருது. கொஞ்சம் சிந்திச்சு நீங்க உங்களுடைய பொன்னான வாக்குலையே அந்த ஏற்கலப்பை வந்து நிலத்தை மட்டும் உழுவாது, இந்த ஏற்கலப்பை திருட்டு திராவிடர்களையும் உழுவதுக்கு தான் இந்த ஏற்கலப்பை தாங்கி விவசாய சின்னத்தை தாங்கி நிற்கிறோம். ஒரே ஒரு முறை உங்க வீட்டு பிள்ளைங்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க. கவின்குமார் வெற்றி பெற்றார், பர்கூர் தொகுதியில, ஊத்தங்கரை தொகுதியில சகோதரி அவர்கள் வெற்றி பெற்றார் என்றால் இவர்களுக்கான வெற்றி அல்ல, இது எங்களுக்கான வெற்றியும் அல்ல, நமக்கான வெற்றி என்பதை மனசுல வைங்க. இவங்களாம் வெற்றி பெற்றா என்ன மாற்றம் வரும்? எல்லாமே மாறும். நீ அடுத்த தடவை காசு வாங்கிட்டு ஓட்ட போட முடியாது. உன்னுடைய வாக்கு என்பது உன்னுடைய எவ்வளவு பெரிய அதிகாரம் என்பதை நாங்க புரிய வச்சிரும். நல்ல நண்பர் பேசுறதுக்கு முன்னாடி நாங்க பின்னாடி சரி ஒரு இயற்கை போயிட்டு வரலான்னு போனோம். ஒரு தற்குறி சொந்தம் ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க, என்னடா எல்லாருமே சீமான் மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு. அணிலோட அச்சுன்னு சொல்றதுக்கு நீங்க வெக்கப்படல, புலியோட அச்சுன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன வெக்கப்படணும்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் சும்மா எடுத்தவங்க அரசியல் செய்ய வரல, எடுத்தவங்க ஏதோ ஒண்ணு 10ஓட 11 வரல. நாங்கள் யார்? பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை என்று கற்பித்த எங்கள் ஆசான் மேலகுவின் பிள்ளைகள்.
அதை நாங்கள் களத்திலேயே நிரூபிச்சிருக்கிறோம். தன்னுடைய உடலில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது சிவன் என்றால் இந்த மண்ணில் பாதியை பெண்ணுக்கு கொடுத்தது செந்தமிழன் சீமான் என்ற மகத்தானவர். அதனால நாங்க நிக்கிறோம். அதனால சீமான் பின்னாடி நிக்கிறோம். சீமான் பின்னாடி ஈரோட்டு ராமசாமியை இன்னைக்கும் தூக்கிட்டு வர்றாங்க. நாங்க திமுகவை இத்தனை நாள் அடிச்சு அமைதிப்படுத்தி வச்சிருந்தா ஒருத்தன் புதுசா தூக்கிட்டு வர்றான், பெரியார் கொள்கை தலைவர்னு. அந்த ஈரோட்டு ராமசாமி ஈர வெங்காயத்தின் சிலைகள் உடைக்கப்படும். மறந்துடாதீங்க. கொள்கை தலைவர் என்ன இடத்துல எந்த இடத்துல சொன்னாரு, எந்த இடத்துல தமிழர்களுக்காகவும் தமிழர்களுக்கான உரிமைக்காகவும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக நின்னார். நம்ம நண்பர் குமார் அவர்கள் பதிவு செய்தார். என்ன பதிவு செய்தார்? மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சனை, நம்ம இது கோபால் நாயக்கர் பிரச்சனை. இது மட்டும் கிடையாதுங்க. திருப்பூர்ல ஒரு பகுதி இருக்குங்க, வெறும் ஒரு பைசா மின்சார விலை உயர்வை எடுத்து போராடிய 63க்கும் மேற்பட்ட விவசாய பெருங்குடி சொந்தங்களை கொண்டு குவித்தது இதே திருட்டு கருணாநிதி என்பதை நாங்க மறக்கல. நாங்க கடத்திக்கிட்டே இருக்கோம். இன்னும் கருணாநிதி ஏன் பேசுறீங்க? வெஞ்சன்ஸ் பரதேசிகளா, வெஞ்சன்ஸ். இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் இனத்தின் எதிரி யார் நாங்க அடையாளம் காட்டிட்டே இருப்போம். 2009 இனப்படுகொலை நடந்து கொண்டிருந்த சமயம் தன்னுடைய மகனுக்கு பதவி கேட்டு நின்று கொண்டிருந்தான் இதே கட்டுமரம் கருணாநிதி. ஒரு செய்தியாளர் கேட்கிறார், ஏங்க உங்க மொழி பேசக்கூடிய சொந்தங்கள் ஈழத்துல கொத்து கொத்தா கொன்று குவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, ஆனா நீங்க பதவி கேட்டு உங்க பையனுக்கு வந்து நின்று இருக்கீங்களான்னு கேட்டப்போ கட்டுமரம் கருணாநிதி அவர்கள் பதிவு செய்தார், என் இன சொந்தங்களே என்ன தெரியுமா பதிவு செய்தாரு? சங்க இலக்கியங்களிலே ஒரு தெருவில் சாவுப்பறை கேட்டால் இன்னொரு தெருவில் மங்கள இசை கேட்கும் என்று பதிவு செய்தார். கர்மம் முடிச்ச கருணாநிதி என்ன சொல்ல வர்றான்? என் பையனுக்கு நான் பதவி வாங்கிட்டேன், என் வீட்டுல மங்கள இசை, தமிழர்கள் அங்க கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உங்க தெருவில் சாவுப்பறை அப்படின்னு சொல்றான். 2026 கிடையாது, 2031 என்றாலும் கூட நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கும் நேரம் எங்கள் தெருவில் மங்கள இசை கேட்கும், கருணாநிதி தெருவில் சாவுப்பறை கேட்கும். ஈரோட்டு ராமசாமியை பேசிட்டா, முக ஸ்டாலினை பேசிட்டா, வழக்கு நீ போடுற வழக்கு கால் கட்டவரல் மைத்துக்கு சமம். 16 வழக்கு உங்கள் மீது உங்கள் முன்னாடி நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க இல்லையா, வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படுவது என்பது மற்ற கட்சியெல்லாம் உன் பேக் போன்ல என்ன இருக்குது? ஒரு 50 கோடி ரூபாய் சொத்து, ஒரு 100 ஏக்கர் நிலம், நான் ஒரு 10 பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கேன், நான் ஒரு 15 கிலோ கஞ்சா கடத்தியிருக்கேன் என்றால் மற்ற கட்சிகளில் வேட்பாளராக தேர்வு செய்யப்படுவாங்க. நாம் தமிழர் கட்சியில விருப்பம் ஒண்ணுனே உனக்கு கிடையாது. எங்க நண்பர் கவின்குமார் எப்படி தேர்வு செய்யப்பட்டிருப்பா? உன் மேல எத்தனை வழக்குப்பா? மக்கள் நலன் சார்ந்து எத்தனை வழக்கு உன் மேல? 16 வழக்கு. இத்தனை போராட்டங்கள் நான் கலந்துக்கிறேங்க. இதுல இந்த மக்கள் பிரச்சனைகள் நான் நின்றுருக்கேன் என்றால் தான் நாம் தமிழர் கட்சியில சீட்டுங்கிறத மறந்துடுறீங்க. நீங்க திமுக ஒரு கவுன்சிலர் கூட ஆயிட முடியாது. நல்லா சிந்திச்சுக்கங்க. திமுகவில் ஒரு கவுன்சிலர் கூட ஆயிட முடியாது. புதிதா வந்த தற்கொலை கூட்டம் இருக்கு இல்லையா, நாங்கள் குர்ஆன் மீது சத்தியமாக பாரதிய ஜனதா அரசு கூட்டணி இல்ல. ஆனா பாண்டிச்சேரியில இப்ப அறிவிச்ச வேட்பாளர் பட்டியல் இருக்கு இல்லையா, அதுல சாய் சரவணகுமார் ஒருத்தன். அவன் யாரு? பிஜேபியில அன்னைக்கு காலையில வரைக்கும் இருந்திருக்கான். பிஜேபியில சீட்டு தரணும் நைட் தாவேகாவுடைய சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டான். எல்ஜேகே ஒரு லாட்ரி மார்டினோட பையன் ஜோஸ் மார்டின், அவனோட பையன் எல்ஜேகே லட்சிய ஜனதா கட்சின்னு ஒரு வச்சிருக்கான். அவன் கட்சியில இந்த ரமேஷ் காலையில வரைக்கும் சீட்டு கிடைக்கும் அதுல இருந்தான். சீட்டு கிடைக்கலன்னா தாவேக்கால மாறிட்டான். அப்போ புஷி ஆனந்த் என்ன சொன்னாரு? அன்னையில இருந்து சைக்கிள் ஏறி மிச்சுக்குன்னு சுவர் ஒட்டி யாரெல்லாம் ஒட்டினாங்களோ அவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொன்ன இதே புஷி ஆனந்த் என்ன புரிகிட்டாடா இருக்க. விஜய் என்ன பேசுறாரு? எல்லாருக்கும் பொறுப்பு, அவர்களுக்கு பொறுப்பு. கட்சிக்கு யார் உழைச்சாங்களோ அவன் கூட இருக்க நிர்மல் குமார்ல இருந்து ஆதவ அர்ஜுனால இருந்து இவெல்லாம் உழைச்சவனா? கட்சிக்காக உழைச்சவனா? இன்னைக்கு வந்தவன அதைத்தான் பண்றான், இத்தனை நாள் இருக்கவனும் அதைத்தான் பண்றான். ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள், உங்களோட ரத்த சொந்தங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்திங்க. உங்கள் வீட்டு பிள்ளைங்க உட்காந்துருக்கவங்க 100 கோடிக்கு சொந்தக்காரங்க இல்ல, உங்க ரத்தம். அதுதான் இவர்களுக்கான பெரிய தகுதி. அதை தெரிஞ்சு உங்களுடைய பொன்னான வாக்கு உங்க கையில இருக்குது. இந்த ஒற்றை விரல்ல இத்தனை நாள் நீங்க செலுத்தியது வாக்கு கிடையாது. உண்மையாலுமே இன்னொரு தடவை திமுக ஓட்டு போட்டீங்கன்னா போட்டு வந்தாலும் இந்த வரல வெட்டிருங்க. அந்த வாக்கு எங்களுக்கு தீட்டு. ஒரு கட்சி இருக்குதுங்க, அந்த கட்சி சொல்லுது நீ சாதியை ஒழிக்கிறோம், சமத்துவத்தை நிலைநாட்டுறோம், சமூக நீதியை போற்றுறோம் அப்படின்னு பேசிய ஒரு திராவிட கட்சி இன்று வரைக்கும் சாதி கட்சியோடு தான் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மதிப்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு பார்க்கப்படுவது எப்படி
எப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சாதி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பதிவு செய்தார், நீ சாதி பார்த்து போற ஓட்டு எனக்கு தீட்டுடா, ஓட்டு எனக்கு வேணாங்கிற. கொஞ்சம் சிந்திங்க. உங்க கூட இருக்கவங்க, இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க, இப்ப நம்ம எல்லாரையும் இணைத்தது வந்து இங்க உட்கார்றவங்கள சாதியா அமருங்க அப்படின்னா ஒரு 30-40 பிரிவுகளாக அமர வைக்க நேரிடும். மதமாக அமருங்கள் என்றால் ஒரு 3-4 பிரிவுகளாக அமர வைக்க நேரிடும். தமிழாக இனமாக அமருங்கள் என்று சொன்னதால்தான் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு உட்காந்துருக்கும். தமிழ் நம்மை இணைக்கும். அதை ஒரு தடவை தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு உங்க வீட்டு பிள்ளைகள் எங்களுக்கு நான் திரும்ப மீண்டும் சொல்றேன், இது எங்களுடைய வெற்றி அல்ல. ஏற்கனவே தாங்கிய விவசாய சின்னத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் அது எங்களுக்கான வெற்றி அல்ல, நமக்கான வெற்றி, நாளைய தலைமுறைக்கான வெற்றி என்பதை மனசுல வச்சு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க. அன்பு சொந்தங்களே, ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரம் வேற, நல்ல நண்பர் நிறைய பேசிட்டாரு, அதனால மிக குறைவா முடிச்சுக்கிறேன். ஒரு வாக்கு, உங்களுடைய வாக்கு என்பது ஒரு யானை இருந்ததாம். அந்த யானையோட முழு பலம் எதில் இருக்கும்? அதோட தும்பிக்கையில் இருக்கும். ஆனா அந்த தும்பிக்கையை ஒரு பாகன் பயன்படுத்தி பிச்சை எடுப்பது போல உங்களுடைய பொன்னான வாக்கு, மதிப்பு மிக்க வாக்கு, உங்களுடைய அடுத்த 5 ஆண்டுகளை எது தீர்மானிக்க போகுதுன்னா அந்த ஒற்றை வாக்க எந்த விதமான சிந்தனை இல்லாம, எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம, எந்த விதமான யோசனையும் இல்லாம எவனுக்கோ போய் போட்டலாம் அப்படிங்கிறீங்க. இந்த தடவை ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்தன. 2016 புறக்கணித்தன, 2019 புறக்கணித்தன, 2021 புறக்கணித்தன, 2024 புறக்கணித்தன. அண்ணன் கோட்பாட்டை கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? நீ எந்த இடத்தில் புறக்கணிக்கப்படுகிறாயோ அதே இடத்தில் புறக்கணிக்க முடியாத சக்தியாக மாறி இருப்பது வளர்ச்சி, வெற்றி. அதை நாம் தமிழர் கட்சி, ஒவ்வொரு ஊடகங்களும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி காட்டுறான், நாம் தமிழர் கட்சி கொள்கை காட்டுறான். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராவது எங்களோட இலக்கு. ஆனா எடுத்தோன்னு நாங்க முதல்வர் ஆயிரோம் நாங்க வரல. 16 ஆண்டு காலங்கள், அதுல 10 ஆண்டுகளாக அரசியல் நினைக்கிறோம். முதல் நாள் என்ன கோட்பாட்டை சொன்னோம்? தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னோம். ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவர்கள் நாங்க இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி வைக்கலடா. இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சு மாற்றம்னு சொல்லி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் எந்த பிரதேசம் வரலனோட நாங்கள் தனித்து களமாறுறோம்னு சொல்றேன் மாதிரி கிடையாது ப்ரோ. ஒரு தடவை தயவு கூர்ந்து சிந்தித்து உங்களுடைய பொன்னான வாக்குகள், உங்களுடைய சின்னம் இன்னைக்கு நீங்க 2வது பட்டியலாம் போய் தேட வேணாம். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி. 3 இடத்துல இருப்போம். ஏன்னா 3 இடத்துல இருப்போம். கவின்குமார் பேரும் நண்பர் அக்கா மேகலா அவர்களுடைய பேரும் முதல் 3 இடங்கள்லயே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல தயவு கூர்ந்து சிந்திக்காதீங்க. போனோன்னு எங்கடா இருக்கு ஏற்கனவே விவசாயியின் சின்னம் என்று பார்த்து உடனே உங்களுடைய பொன்னான வாக்க செலுத்திருங்க. 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா, செருக்களம் காண வாடா என்று உங்கள் வீட்டு பிள்ளைகள் உங்களை நம்பி களத்தில் நிற்கிறாங்க. உங்கள் கைகளில் தான் உங்கள் வெற்றி என்று எண்ணத்தில் வைத்து ஏற்கனவே தாங்கிய விவசாயியின் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்க செலுத்துங்க. தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. மறதி என்பது நம்மளுக்கு இத்தனை நாள் நோயா இருந்தது. ஒரு தடவை மறக்காம உங்களுடைய வாக்கை செலுத்துங்க. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன்.